குட் டே பீப்பிள், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பிக்ராக்கில் எப்படி ஒரு வெப்சைட்டை வந்துட்டு அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம ஏற்கனவே டிசைன் பண்ணோம், அதை வந்துட்டு பிக்ராக்கில் வந்துட்டு ஒரு ஹோஸ்டிங் ஸ்பேஸ் வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ அதுக்கு வந்து நம்ம லாகின் பண்ணுறோம் உள்ளுக்குள்ளே. ஸோ லாகின் பண்ணால் நம்மளுக்கு ஹோஸ்டிங் ஸ்பேஸும் என்ன டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணோமோ அது ரெண்டும் காமிக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம அது வந்துட்டு அந்த யூஎஸ்ஏ அப்படின்றதுல அதை கிளிக் பண்ணிவிட்டு CPanel லாகின் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ CPanel லாகின் பண்ண ட்ரை பண்ணுறப்ப தான் தெரிஞ்சு நான் பழைய பாஸ்வேர்டு வந்துட்டு இதில் ஒர்க் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறேன். இதை ஆக்சுவலாக வந்து கிரியேட் பண்ணுறப்பே வந்துட்டு செட் ஆகிருக்குன்னு நினச்சேன். பட் வந்துட்டு அப்போ கிரியேட் பண்ணது வந்துட்டு ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம யூஷுவல் ப்ராசஸ் தான். நம்ம வந்துட்டு ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்மளோட மெயில் ஐடி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி கோடு வரும். அந்த செக்யூரிட்டி கோடு கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம நியூ பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போதும் போல் வந்துட்டு ஸ்மால் கேஸு, அப்பர் கேஸு, அப்புறம் ஏதோ ஒரு சிம்பிள் கொடுத்து நம்ம வந்துட்டு செட் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். ஸோ உள்ளே லாகின் பண்ணோடனே பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா நிறையா இருக்கும், கண்ணாப்பண்ணான்னு இருக்கும். பல விஷயங்கள் வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். பட் நம்ம இப்போதைக்கு வந்துட்டு ஜஸ்ட் டிசைன் பண்ணதை வந்துட்டு எப்படி அப்லோட் பண்ணுறது அது மட்டும் பார்ப்போம். ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய்க்கங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா public_html அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா index.html இருக்குல்ல, அதுக்குள்ளே போங்க. அதாவது ரைட் கிளிக் பண்ணுங்கள், அது எடிட் ஆப்ஷன் போங்க. எடிட் ஆப்ஷன் போயிட்டு உள்ளே போய் ஏதோ உங்கள் பேரோ இல்லை ஏதாச்சும் ஒரு வார்த்தையோ வந்துட்டு மாடிஃபை பண்ணி பாருங்கள். மாடிஃபை பண்ணிவிட்டு அந்த வெப்சைட் நேமு /index.html. ஸோ இதை டைப் பண்ணி பாருங்கள். இல்லை அதோட அந்த வெப்சைட் நேமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் மாடிஃபை பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்மளோட கண்டென்ட்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு இது டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ட்ராஷில் போய் உட்காரும். அப்படி தேவையில்லை அப்படின்னா இந்த செக் பாக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு அப்லோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த அப்லோட் ஆப்ஷன் போயிட்டு நம்மளுக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே அங்கேருந்து ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் தான். அங்கேருந்து ட்ராக் பண்ணி இங்கே வந்து போட வேண்டியது. அப்படியே வந்துட்டு எல்லாமே அப்லோட் ஆகிடும். ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இமேஜில் நம்மளுக்கு வரல. ஓகே, ஸோ இமேஜ் வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு எந்த இடத்துல அந்த public_html இருக்குல்ல அதிலே வந்துட்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு ப்ரீவியஸாக இருக்கிற இடத்துலையே வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணேன். CSSக்கும் ஃபாண்ட்டுக்கு ப்ளஸ் இமேஜஸ்க்கு. ஸோ 3 டைரக்டரி க்ரியேட் பண்ணி வந்து நான் பண்ணேன். அது வந்து அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த 3 ஃபோல்டரையுமே கொண்டு போயிட்டு public_html அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதில் போயிட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணேன். ஒர்க் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ நான் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒர்க்கே ஆகலைன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தப்பான்னு தெரிஞ்சு நம்ம வந்துட்டு வெளியில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டர்லாம். ஸோ அந்த ஃபோல்டர் வெளியில் இருக்கிறனால வந்துட்டு அது அக்சஸ் பண்ண தெரியலை. ஓகே, நம்ம வந்துட்டு லொக்கேஷனை வந்துட்டு கரெக்டாக ஸ்பெசிஃபிக் பண்ணால் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் வெல்ஸ் ஃபார் டுடே. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். என்ன சார் ரொம்ப சாதாரணமாக முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ பை ஃபார் லஸ், see you in the next video. Bye.